எப்பயுமே 7ஆம் இடம் நமக்கு வந்து பிரச்சனை குடுக்கும். 7ஆம் இடம் தானே காதல குறிக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடம் வந்து திருமணத்த குறிக்கக்கூடியது. காதல்ன்றது 5ஆம் பாவம். ஸோ இவங்களுடைய 5ஆம் இடம் வந்து இப்போ இவங்களோட மனசே வந்து ஆசோஷனாவே இருக்கும். முடிவெடுக்க முடியாது தடுமாறிட்டே இருப்பாங்க. கந்தனோட வீடா வரதுனால முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம் இருக்கும். ஒரு விஷயம் எனக்கு வேணுமா வேணாமான்னு இவங்களுக்கே குழப்பம் இருக்கும். "எப்பா நீயே குழப்பத்துல இருக்க. அப்புறம் எப்படிப்பா நீ வந்து என்ட்ட நான் என்ன பண்ணட்டும்னு" இவங்களுக்கே அந்த முடிவெடுக்க முடியாத தடுமாற்றம். ஆனா பிடிக்கும். ப்ரப்போஸ் பண்றதுக்கு பயப்படுவாங்க. நம்ம ம். கௌரவம் போயிடுமோ, வச்சுருமோ அந்த மாரி ஒரு நிலைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படின்றப்போ, இவங்களுக்கு சுக்கிரன் நீச்சம் ஆறதுனால, அ ஒரு பொருள் நம்மகிட்ட வர்றது வரைக்கும் அதுக்காக நம்ம எவ்வளோ ஆசைப்படுவோம். ம். எவ்வளோ காசு குடுத்தாலும் சரி, இந்த பொருள் எப்படியாவது நம்ம வாங்கிடணும். என்ற அந்த எனக்கு வந்து இந்த 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 ஒரு கார் பொம்மை ரொம்ப நாள் ஆசைங்க. இது எப்படியாவது நான் வாங்கிடணும். அந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதார்த்தமான நிலை. அத வாங்குறதுக்கு வீட்ல பேரண்ட்ட போட்டு என்னன்னா, "அப்பா எனக்கு வாங்கி தாங்க, அம்மா எனக்கு வாங்கி தாங்க" எவ்வளோ கெஞ்சுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதே அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் வச்சிருப்பான். வாங்குன உடனே திருப்பி குடுத்துடணுமா? ம். ஏன்னா என் ஃப்ரெண்டுட்ட வாங்குனோம். பட் அதுக்கான உரிமை எனக்கு கிடையாதுன்றப்போ அதோட கண்டிப்பா. நிலை வேற. பத்திரமா வச்சு பார்த்துட்டு 2 நாள் 2 தடவ விளையாட்டு குடுத்துருவான். ஆனா அவன்ட்ட இந்த பொருள வாங்குறதுக்கு படாத பாடு படுவான். வாங்கிட்டு வந்தோனே அது மூலையில கிடக்கும். ஆமா. அத யூஸ் பண்ணவே மாட்டான். ம். ஏன்டா இதுக்கு என்னடா இந்த பாடுபட்ட? அது தோணுச்சு, கிடைச்சிருச்சுல அப்படின்ற மாரி இவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பொருள் கிடைக்கிறது வரைக்கும், ஒரு பொருளுக்கே இந்த நிலைமை. பார்ட்னர் அப்படிங்கிறதுக்கு எந்த அளவுக்கு வேணும்? ஸோ இவங்களுக்கு மனசுக்கு புடிச்ச ஒரு ஆள் நமக்கு எனக்கு என் பார்ட்னர் வந்து வர்றது வரைக்கும் துடிப்பாங்க. வந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃப் தானே பார்த்துக்கலாம். லவ் ப்ரப்போஸ் பண்ண வரைக்கும் ஒரு மாரி இருக்கும். லவ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கிடப்பில போட்ட மாரி ஆயிடும். இவங்களுக்கு என்னன்னா, "நீ எவ்வளோ தூரம் என்ன பார்க்க எங்கருந்து இங்க வந்தல்ல? இவ்வளோ தூரம் சுத்துனல்ல? என் பின்னாடி வந்தல்ல? எனக்கான இம்பார்ட்டன்ஸ் குடுக்கலாம்ல? ஏன் இன்னைக்கு நான் உனக்கு ஓகே சொன்னதுனால, நீ என்ன எதார்த்தமா நெனச்சுட்டியா?" இந்த மாரியான ஒரு கான்வர்சேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் எங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புடிச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கரெக்ட்டா இவங்க 2 பேருடைய நிலைகள் ஒத்து போச்சுன்னா, அவங்களுக்காக இவங்க கிளம்பி சொல்லுவாங்களே நம்ம அமெரிக்கா இந்த தான் இருக்கு. "வாரணம் ஆயிரம்" படம் பார்த்திருப்போம். அவங்க அப்பா, அம்மாவே லவ் மேரேஜ். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, சூர்யா கிட்ட சொல்லுவாருங்க இல்லையா? சூர்யா சார் கிட்ட. "இந்த தான் இங்க இருக்கு இருக்கு அமெரிக்கா. அமெரிக்கா. இந்த பக்கத்துல தான் இருக்குன்ற" மாரி. ஸோ அந்த அளவுக்கு புடிச்சிச்சு, உண்மையா லவ் பண்றாங்க அப்டின்னா, தூரம் கூட ஒரு விஷயமே இல்லன்ற அளவுக்கு அவங்களுக்காக போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது, பார்க்குறது, லைஃபவே டோட்டலா சேஞ்ச் பண்ணி கொண்டு போறவங்க இவங்க.